இந்த வீடியோவில் நம்ம சிந்து நதியின் துணையாறுகளுக்கான ஷார்ட்கட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இடதுகரை துணையாறு வலதுகரை துணையாறுன்னு 2 இருக்கும். ஸோ இடதுகரையில் வந்து பார்த்திங்கன்னா சட்லஜ், பியாஸ், ராவி, செனாப், ஜீலம் அப்படிங்கிற துணையாறுகள் இருக்கும். முக்கியமான துணையாறுகள் இந்த 5ம். வலதுகரையில் ஷியோக், காபூல், கோமல், குர்ரம், கில்கிட். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வலதுகரை துணையாறுகள். ஸோ இந்த சிந்து நதியுடைய மொத்த வடிகால் அமைப்பு 11,65,500. இதில் இந்தியாவில் இருக்கிறது பார்த்திங்கன்னா 3,21,289. சிந்து நதியோட மிகப்பெரிய துணையாறுன்னு பார்த்தீங்கன்னா செனாப். ஸோ இப்போ நம்ம ஷார்ட்கட் போயிடலாம். ஸோ சட்லஜ், பியாஸ், ராவி, செனாப், ஜீலம். அதாவது பார்த்திங்கன்னா சட்டுன்னு பிரியாவுக்கு ரவியை கல்யாணம் செஞ்சுட்டாங்க. ஸோ எப்படி கல்யாணம் செய்கிறாங்கன்னா ஜேஜேன்னு கல்யாணம் செய்கிறாங்க. ஸோ ஜீலம் அப்படிங்கிறத நான் இங்கே ஜேலம்னு எழுதியிருக்கேன். ஜேஜேன்னு கல்யாணம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக சட்டுன்னு பிரியாவுக்கு ரவியை கல்யாணம் செஞ்சுட்டாங்க ஜேஜேன்னு சொல்லிட்டு. ஸோ அது எவ்வளோ ரூபாய் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 11 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ 3 வேளையும் சாப்பாடு போட்டு அதுதான் 3,21,000. ஓகேங்களா? ஸோ கல்யாண செலவு 11 லட்சம், 3 வேளையும் சாப்பாடு போட்டு சீரு சிறப்புமா செஞ்சுருக்காங்க. ஸோ சீரு சிறப்புனா செனாப். ஓகேங்களா? சிந்து நதியோட மிகப்பெரிய துணையாறு செனாப். அப்போ கல்யாணத்தை வந்து சீரும் சிறப்புமா செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம செனாப் அப்படின்னு ஆத்துல வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த கல்யாணத்தில் ஷியாம், காபூல், கோமல், குர்ரம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட் கொடுத்து என்ன பண்ணுறாங்க, வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இவங்களாம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு ஷியாம், காபூல், கோமல், குர்ரம் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட் கொடுத்து அதான் கில்கிட். ஓகேங்களா? ஸோ கிஃப்ட் கொடுத்து நல்லா வாழ்த்துறாங்க. ஸோ இவ்வளோதாங்க ஈஸியான ஷார்ட்கட்.